ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம அஸ்வின் சீக்ரெட்ல வந்து நாம் ராகி ராகி ஸ்வீட்டு அடை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ராகி ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துடுங்க. நம்ம ராகி மாவும் வெல்லமும் வச்சு ஒரு ஸ்வீட்டு அடை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பாருங்கள். ஈஸியாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு அது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறது பாருங்கள். ஒரு கடாயி சூடாகணும். ஒரு கப்பு நல்லா ராகி மாவு வந்து நம்ம கொஞ்சம் சூடாகட்டும். மாவு பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ராகி மாவு வந்து நல்லா சூடு. நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் அடை மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ராகி மாவு கேவுரு மாவுன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரத்தில் செய்வோம். இது ஸ்வீட்டில் பண்ண போகிறோம். அது எப்படி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட் வருதுன்னு. குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்கள். நல்லா வந்து ராகி மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து ஒரு பாருங்கள், அந்த மாவு வறுத்த கடாயை எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். ஒரு கப்பு கேவுரு மாவு எடுத்தேன். ஒரு கப்பு வெல்லம். இது வந்து நீங்கள் ஸ்வீட் கம்மியானா கம்மி போட்டுக்கோங்க, ஜாஸ்தினா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், அது நம்ம வந்து அது வந்து நம்ம ஜாஸ்தி பாவப்பதெல்லாம் கிடையாது. தண்ணி வந்து ஒரு கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வர மாதிரி நீங்கள் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெல்லத்தை பாருங்கள். வெல்லம் பாவ வேண்டாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இல்லை மண் இருக்கும், அதனால நம்ம வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா கொதிக்க வைக்கணும். வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. மண் இருக்கும், க்ளீனாக கழுவிட்டு நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ண வெல்லத்தை நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். பாவப்பதெல்லாம் எதுவும் வேண்டாம். வெல்லம் கரைஞ்சி இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி நம்ம வடிகட்டினதை ஊற்றிருக்கோம். அது ஒரு கொதி வந்ததும் நம்ம மாவு போட்டு கலரிக்கலாம். பாருங்கள், கொதி வருது, நல்லா கொதி வருது. அதில் நம்ம நல்லா ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஸ்பூன் பாருங்கள், தேங்காய் திருவின தேங்காய் அதையும் இதிலே போட்டுக்கோங்க. தேங்காய் நெய். இப்போ நம்ம மாவை கொட்டி கலரிக்கலாம். மாவை கொட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு மாவை, வறுத்த மாவை எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலக்கிடணும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மாவை வந்து நல்லா கலக்கிடுங்க. இது நல்லா கெட்டியாக ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. ஆற வைக்க விட்டு ஒரு ரொம்ப சூடு ஆறக்கூடாது. கொஞ்சமாக ஆறின பிறகு நம்ம இது பிசைஞ்சு நல்லா இன்னொரு வாட்டி தட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நல்லா பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம இதை அடை மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டாது. நல்லா கொஞ்சம் ஆற விட்டால் நல்லாயிருக்கும். தட்டி நம்ம இப்போது அடை மாதிரி எப்படி தட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டையாக பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை ஒரு தட்டு எதுனா போட்டுக்கோங்க. வாழை இலை கூட வச்சுக்கோங்க. அது போட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிடுங்களா. தடவிட்டு இந்த உருண்டையை இப்படி வச்சுக்கிடுங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா அடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருக்காத. இது தட்டி நம்ம தோசை தவாவில் போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தட்டிக்கோங்க. மொத்தமாக வேணாலும் தட்டிக்கோங்க. ஏன்னா மாவெல்லாம் வெந்திருக்கு ஏற்கனவே. ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே பாருங்கள் எண்ணெய் போட்டுங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வரும். ஒரு தவா வச்சுட்டு எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு நம்ம எப்படி சுடுறது பார்க்கலாம். பாருங்கள், தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் போட்டுக்குவோம். நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டு லைட்டாக கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று நல்லா கொஞ்சம் இப்படி போட்டு விடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், திருப்பி போட்டு நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் விடுங்க. உங்களுக்கு நெய் வேணுன்னா கூட எவ்வளோனா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. கேவுரு மாவுக்கும் நெய்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நெய் ஊற்றி கூட நீங்கள் சுட்டுக்கலாம். எண்ணெய் வேணுனாலும் சுட்டுக்கலாம். எண்ணெய் போடாமல் சுடலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், போட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக சூப்பராக டேஸ்டியான நம்ம அடை செஞ்சுட்டோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மோட்டாவாக போட்டுக்கோங்க. அப்போ உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா? பாருங்கள், அப்படியே பாருங்கள் எவ்வளோ மெதுவாக இருக்குங்க. தெரியுதுங்களா? மெதுவாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அடை வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஆகிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ஹெல்த்தியானது. யாரும் இந்த ராகி ஸ்வீட் அடை பிடிக்குமா? அவங்க மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.